ஃபார்மா துறையில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் வணக்கம். இன்னைக்கு ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கான 2012 கொஸ்டின் பேப்பரை நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் முழுசாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான எல்லா விதமான கொஸ்டினுக்கான ஆன்சரும் முழுசாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள் போய் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70% நம்ம ஃபார்மசி ரிலேட்டடானும் அண்ட் 30% ஜென்ரல் நாலேஜ் அண்டு மேக்ஸு அண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கேட்டிருப்பாங்க. 30 மார்க்ஸ் ஜென்ரல் நாலேஜும் அண்டு 70 மார்க்ஸ் நம்ம சப்ஜெக்ட் நாலேஜும். ஓகேங்களா? சரி நம்ம இப்போ கொஸ்டின் பேப்பர் உள்ள போய்ட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an emulsion is a colloid of a option A gas in a liquid, option B liquid in a liquid, option C liquid in a gas, option D gas in a solid. ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன்சர் liquid in a liquid. ரெண்டாவது கொஸ்டின், percentage of carbon in steel range from option A 0.1 to 1.5, option B 1.5 to 3, option C 3 to 4, option D 4 to 6. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.1லிருந்து 1.5 வரைக்கும். அடுத்து, which is the following is not present in German silver? இதில் இருக்கிறதுல ஜெர்மன் சில்வர் எது ப்ரெசண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் சி சில்வர். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், அக்கார்டிங் டு தி லேட்டஸ்ட் எஸ்டிமேட் த லிட்ரஸி ரேட் bracket உள்ள percentage of people population in India is answer option B 65%. அஞ்சாவது கொஸ்டின், who won the US Open in September 2007? ஆன்சர் யாருக்குன்னா தெரியுமா? ஆன்சர் ஏ நோவாக் டிஜோகோவிக், ஆன்சர் பி ரோஜர் ஃபெடரர், ஆன்சர் சி ரஃபேல் நாடல், டி நன் ஆஃப் தி அபோவ். ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆன்சர் பி. அண்ட் அடுத்து ஆறாவது கொஸ்டின், propound the theory of economic drain of the India during British imperialism. ஜென்ரல் நாலேஜ் சொன்ன பார்த்தீங்களா, மிக்சிங்கில் கேட்பாங்க. 70+30 எல்லாமே மிக்சிங்கில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ டபிள்யூசி பானர்ஜி, ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி, ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ணா கோகுலே, ஆப்ஷன் டி காந்திஜி. ஆப்ஷன் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து 7th கொஸ்டின், ஃபர்ஸ்ட் இந்தியன் கமாண்டர் இன் சீஃப் வாஸ் ஆப்ஷன் ஏ ஜென் கேஎஸ் தமையா, ஆப்ஷன் பி ஜென் கேஎம் கரியப்பா, ஆப்ஷன் சி SHFJ மணிக்ஷா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜென் கேஎம் கரியப்பா. அடுத்து 8வது கொஸ்டின், a computer virus is option A a chemical that attacks silicon, option B a microorganism that destroy integrated circuits, option C data that the computer fails to handle, option D a special kind of computer program. ஆன்சர் தெரிஞ்சவங்க பண்ணலாம். ஆன்சர் D a special kind of computer program. அடுத்து 9th கொஸ்டின், இந்தியா ஆஸ் தி கோஸ்டல் லைன் ஆஃப், இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லலாம். ஆன்சர் சி 7500 சதுர கிலோமீட்டர். அடுத்து 10வது கொஸ்டின், ஜவஹர் டனல் த லார்ஜஸ்ட் இன் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் தி ஸ்டேட் ஆஃப். இந்த ஜவஹர் டனல் இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி இமாச்சல் பிரதேஷ். ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர். அடுத்து 11th கொஸ்டின், த மோஸ்ட் லிட்ரேச்சர் யூனியன் டெரிட்டரி இன் இந்தியா இஸ் அதாவது லிட்ரேச்சரில் இருக்கிற அதாவது யூனியன் டெரிட்டரி அதாவது யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறதுலையே பழமையாக வாய்ந்தது. ஆப்ஷன் பி லக்ஷதீப். அடுத்து 12வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன் தி ஸ்மாலஸ்ட் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சி இன் தி டேர்ம் ஆஃப் ஏரியா, அதாவது ஸ்மாலஸ்ட் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி டேர்ம் ஆஃப் ஏரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சாந்தி சவுக், ஆப்ஷன் பி
சதார், ஆப்ஷன் சி கொல்கத்தா நார்த் வெஸ்ட், ஆப்ஷன் டி மும்பை சவுத். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாந்தி சவுக் டெல்லியில் இருக்கிறது. அடுத்து 13வது கொஸ்டின், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் ஆஃப் 2 lives? இந்த 2 lives புக்கோட ஆத்தர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விக்ரம் சேத், ஆப்ஷன் பி ஜேம்ஸ் பேட்டர்சன், ஆப்ஷன் டி வேத் மெஹதா, ஆப்ஷன் டி குஷ்வந்த் சிங். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ விக்ரம் சேத். அடுத்து 14வது கொஸ்டின், விச் இஸ் தி ஃபாலோயிங் sets of countries are referred as the golden crescent, the largest optium industry in the world அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது கண்ட்ரியில் த கோல்டன் கிரிசன்ட் அதிகமாக எங்கே வந்து ஓபிஎம் இருக்குது, ஓபிஎம் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓபிஎம் மீன்ஸ் ஃபார்மகாலஜி, அது ஃபார்மகாக்னிஸில் வர ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓபிஎம்ஸ் வந்து ஃபார்மகாக்னிஸில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆப்ஷன் ஏ மயான்மர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான். ஆப்ஷன் டி மயான்மர், மலேசியா அண்ட் தாய்லாந்து. ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் ஈரான். அடுத்து 15வது கொஸ்டின், விச் இஸ் தி ஆன்டி கோயாகுலன்ட் சப்ஸ்டன்ஸ் இன் பிளட்? ஆன்டி கோயாகுலண்ட் வந்து நம்ம பிளட்டில் என்ன இருக்குது? ஆப்ஷன் ஏ ஃபைப்ரினோஜன், ஆப்ஷன் பி ஹெப்பாரின், ஆப்ஷன் சி த்ராம்பின், ஆப்ஷன் டி குளோபின். ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆன்சர் ஹெப்பாரின், ஆன்சர் பி. அடுத்து 16 கொஸ்டின், which group of the following countries participate in the Malabar 07, a 6 days joint naval exercise involving 25 warships in the Bay of Bengal? அதாவது எந்த கண்ட்ரீஸில் வந்து மலபார் 07ல் 6 நாள் வந்து இருந்த அந்த நேவல் வார்ஷிப்பில் இன்வால்வாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பே ஆஃப் பெங்கால் அதாவது எங்கே வரும்னா நம்மளோட இந்த பக்கம் கேரளா டு பாம்பே இருக்குது, குஜராத் இருக்குல்ல, அந்த கடற்கரை பகுதி. சாரி, அது ஆக்சுவலாக எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா கீழே வந்து கடற்பகுதி வருது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சோ சொல்லலாம். ஆப்ஷன் ஏ இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா. ஆப்ஷன் பி இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சவுத் கொரியா. ஆப்ஷன் சி இந்தியா, யூஎஸ், ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. ஆப்ஷன் டி இந்தியா, யூஎஸ், ஜப்பான், சிங்கப்பூர் அண்ட் சவுத் கொரியா. ஆப்ஷன் இஸ் ஆன்சர் சி. அடுத்து 14வது கொஸ்டின் 17th, who coined the term Hindu rate of growth for Indian economic? Who coined the term Hindu rate of growth? இந்த டேர்மை இந்தியன் எக்கனாமிக்கில் யார் வந்து பிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஏகே சென், ஆப்ஷன் பி கீர்த் எஸ் பரக்ஷ், ஆப்ஷன் சி ராஜ் கிருஷ்ணா, ஆப்ஷன் டி மான்டெக் சிங் அவுல்வாலியா. ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 18வது கொஸ்டின், ஸ்ரீ அரவிந்த் கெஜ்ரிவால் ஹாஸ் been selected the Roman Magsaysay Award for 2006 is for his important contribution in the field. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த ரோமன் அவார்டு வந்து எதுக்காக 2006 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிசிடி. படித்து பார்த்துட்டு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. இது தப்பாக இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, கூகுளில் செக் பண்ணி. அண்டு வந்து முக்கியமான விஷயம் 19வது கொஸ்டின், த 3 days 8th வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் ஜூலை 2007 at, அதாவது 3வது உலக ஹிந்தி கான்ஃபரன்ஸு 2007 நடந்தது. அது எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ நியூ டெல்லி, பி லண்டன், சி நியூயார்க், டி காத்மண்டு நேபாள். ஆன்சர் சி நியூயார்க்கில் தான் வந்து நடந்தது. அடுத்து 20வது கொஸ்டின், இன் விச் கண்ட்ரி த வால்கனோ மவுண்ட் கேம்கோனோரா த ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஹல்மஹேரா ஐலாண்ட் விச் எருப்டர் இன் ஜூலை 2007 லொக்கேட்டர்? அதாவது வால்கனோ மவுண்ட் கேனோரா ஹையஸ்ட் பீக்கு இந்த ஐலாண்டில் எப்போ அது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி இந்தோனேஷியா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி ஃப்ரான்ஸ். இந்த தீவு எந்த இடத்துல இருக்குது, எந்த நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தோனேஷியாவில் தான் மோஸ்ட் ஆஃப் 90% எரிமலையை சார்ந்த ஒரு தீவு நாடுனா இந்தோனேஷியா மட்டும்தான். அடுத்து 21வது கொஸ்டின். நேம் ஆஃப் தி வைஸ் கேப்டன் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் டீம் விச் டவர்டு சவுத் ஆஃப்ரிக்கா இன் T20 டோர்னமெண்ட் ரீசென்ட்லி. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறோம் யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். தெரிஞ்சவங்க மறக்காமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். 21 ஆப்ஷன் டி யுவராஜ் சிங். அடுத்து நம்பர் 22. The Shanghai Cooperation Organization consists of the Shanghai Cooperation SCO இருக்குல்ல, அது இந்தியாவிலையும் இருக்குது. அது எதை பேஸ் பண்ணி, எந்த நாட்டை பேஸ் பண்ணி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிசிடி. உங்களுக்கு எது ஜென்ரல் நாலேஜில் ஐடியா இருந்ததுன்னா மறக்காமல் டிக் பண்ணிடுங்க. அடுத்து 23வது கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கம்பெனிஸ் அனௌன்ஸ்டு சம் டைம் பேக் த லான்ச் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பர்சனல் கம்ப்யூட்டர் 1 TB ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி. அதாவது ஒரு கம்பெனி பல்காக வந்து லான்ச் பண்ண 1 TB ஹார்ட் டிரைவு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனி 1 TB ஹார்ட் டிரைவை லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சால் உடனே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் சி HCL. அடுத்து 24th கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஹஸ் பிகம் தி ஹையஸ்ட் ரேங்க் இன் இந்தியன் கம்பெனி ஃபார் ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட் இன் 135ல் எந்த கம்பெனி உலகத்திலே இருக்கிற ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏ விப்ரோ, பி ரிலையன்ஸு, சி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், டி ONGC. ஆப்ஷன் தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் சி இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அடுத்து 25th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் நாட் பீன் இன்க்ளூட் இன் தி லிஸ்ட் ஆஃப் நியூ 7 ஒண்டர்ஸ். அதாவது உலக அதிசயங்களில் இதில் இருக்கிறது ஒன்று இல்லை, அது எது? ரோமன் கனோசலியம், மேச்சு பிச்சோ, ஈஃபில் டவர் இன் பாரிஸ், கிறிஸ்ட் த ரிமைண்டர். இது இல்லாதது வந்து இல்லை, எதுனா ஈஃபில் டவர். ஆப்ஷன் சி. அடுத்து 26. த சேர்மன் ஆஃப் தி இந்தியன் சென்சார் போர்டு ஃபிலிம். அதாவது இந்தியன் சென்சார் போர்டு ஃபிலிமோட சேர்மன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சால் டக்குன்னு சொல்லுங்கள். டக்குன்னு இதெல்லாம் டிக் பண்ணிட்டு போயிடணும். SMT ஷர்மிளா தாகூர். ஆன்சர் சி. அடுத்து 27. த மேஜர் harmful கேஸ் எமிட்டட் இன் பை ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் விச் காசஸ் ஏர் பொல்யூஷன் இஸ். அதாவது மேஜராக ஆட்டோமொபைலில் வெஹிக்கிள்லேருந்து வெளியக்கூடிய ஒரு ஏர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு கண்ணை மூடின்னு எல்லோரும் ஆன்சர் பண்ண வேண்டியது கார்பன் மோனாக்சைடு தான், வேறு எந்த கேஸும் எமிட் ஆகாது. அடுத்து 28வது கொஸ்டின். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் டக்குன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ பிசிடி. உங்களுக்கு இது கரெக்டாக தெரிஞ்சு டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஆப்ஷன் டி ஜான் மெய்னார்ட் கீனிஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. According to the Employment Outlook 2007 report, the Organization for Economic Cooperation and Development, the number of new jobs created in India every year from 2000 to 2005 is. அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் அவுட்லுக் இந்த டெவலப்மெண்ட், அதாவது OECD கணக்கு பண்ணது பிரகாரம் 2002 2005 வரைக்கும் எவ்வளோ பேருக்கு வந்து ஜாப் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன்சர் ஏஸ் ஆப்ஷன் சி 11 மில்லியன். அடுத்து 30வது கொஸ்டின். வேர்ல்டு பேங்க் இஸ் ஆல்சோ நவுன் அஸ். உலக வங்கிக்கு மற்றொரு பெயர் என்ன? இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரிஹாபிலிட்டேஷன், இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். என்னடா இது எல்லாம் ஜென்ரல் நாலேஜே வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க.
பேட்டர்ன் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இல்லை வந்து 10 கொஸ்டின் வந்து ஜென்ரல் நாலேஜ் கேட்டுட்டு 15 கொஸ்டின் சப்ஜெக்டில் கேட்டுட்டு அப்படியும் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பேட்டர்லையும் உங்களுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. ஸோ 30 மார்க்கு கம்பல்சரி இல்லாமல் இருக்காது, 70 மார்க்ஸும் கம்பல்சரி இல்லாமல் இருக்காது. ஸோ 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துட்டு முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரொஃபஷனலை கிளியர் பண்ணாலும் ஜிகேல கிளியர் பண்ணால் உங்களால் கட் ஆஃப் அடிக்கவே முடியாது. ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் 1 நிறுத்திப்போம். 30 கொஸ்டின் வரைக்கும் போதும். இந்த 30 கொஸ்டினை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டாக வந்து வீடியோ பார்த்துனே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் வந்து அப்சர்வ் ஆகும். இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட்டு இல்லை சப்போஸ் நான் ஆன்சர் தப்பாக சொல்லியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கரெக்டான ஆன்சரை சொல்லுங்கள். நான் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கும் வந்து ஏன்னா மோஸ்ட்லி நானும் கூகுளில் சர்ச் பண்ணி தான் எடுத்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணின்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எதனா டவுட்டு தான் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கோ இல்லை வேறு எதனா ஃபார்மசிஸ்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க படிக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் தேவைப்பட்டால் மறக்காமல் அவங்க இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு கடைசியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.